திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலி, என் காதலி, என் காதலி. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலி, என் காதலி, என் காதலி. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலி, என் காதலி, என் காதலி. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலி, என் காதலி, என் காதலி. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலி, என் காதலி, என் காதலி. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலி, என் காதலி, என் காதலி. சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு, பார்க்கிற பார்வையை மறந்துவிடு, பேசுகிற பேச்சை நிறுத்திவிடு. பெண்ணே என்னை மறந்துவிடு, உயிரே மறந்துவிடு, உறவே மறந்துவிடு, அன்பே விலகிவிடு, என்னை வாழவிடு. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலி, என் காதலி. எனக்கு போர் அடிக்குது. யாருன்னா வச்சு செய்யணும். ஏமா மன்னர் வச்சு தவறு வச்சு அடி இலவசமா கேக்குறாங்க. எங்க இருக்கா? எல்லாத்துக்கும் எழுவன் நந்தவனம் போய்க்குது. போதுக்கப்பா. கண்கள் போதலா, இது வந்த காதலா. பார்த்தேனே, உன்னை பார்த்தேனே. கண்கள் போதலா, இது வந்த காதலா. பார்த்தேனே, ஊசி தூரலா, நீ பேசி காதலா. தவித்தேனே, நான் தவித்தேனே. காற்றை மாறி காதலிக்கிற கண்ணே ஒரு முறை சுவாசம் கொள். நானும் உன்னை சம்மதிக்கிறேன், இன்றே எங்கொரு வார்த்தை சொல். காதலியே, காதலியே, உயிரின் உயிராய் கலந்தவரே. திருடைய உள்ளத்தை திருப்பி கொடுத்து காதலி, என் காதலி, என் காதலி. அதான் சுத்திதான் போய் லைன் எடுத்துட்டு எடுத்துட்டு அப்படியே வயருக்கு தாந்துடும். ஐயோ பஸ் வரட்டான். தந்தை நாகப்பன் நாட்டை காப்ப பதவியெடுத்து பதவி என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்குது. 7 அதிசயம் என்ன தெரியுமா? வறுமையிலும் அடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டுமா? தோல்வியிலும் விடாமுயற்சி வேண்டும், ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், சோகத்திலும் துணிவை வேண்டும், கோபத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் பணிவு வேண்டும். எதற்கெல்லாம்
கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். அவ லவ் பண்ற விஷயம் ஊர் போகலாம், காரிக்காய் போயிடாங்களே. அப்படியா? மான மரியாதைலாம் போது அக்கம் பண்றாங்களே. இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன். இங்க இருக்கிறானே ஆளவன் தான். அவன் யார் தெரியுமா? யாரு? அவன் தான் என்னுடைய மைத்துனன். எனது மனைவி வந்து விட்டாரே, மணிமேகலோட தம்பியா. என் மனைவி இருந்த போது என் குழந்தையை வளர்ப்பதற்காக, என் நாட்டை கட்டி காப்பதற்காகவும் அவனுக்கு ஆள வந்த பட்டத்தை கொடுத்து என்னுடைய மைத்துனனுக்கு மகளை கொடுத்து விட்டால் போகிறது. அவரை கூப்பிட்டு நீயே பேசுங்க. அந்த புறத்தில் ஓய்வு எப்ப பார்த்தாலும் அந்த புறத்துல போராடி இதுவரை நாம் இருவரும் அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டோம். இனியதோர் புதியதோர் பாதை முறையாக பார்க்கிற போது உன் அக்கால் பெற்ற மகள் இருக்கிறார். மணிமேகலை பட்டணத்த பொச்சிலை வேல்வடி. எனது மகள் வேல்வடி. உன் மகள் வேல்வியை உனக்கு நான் திருமணம் செய்வேன். நகைப்பு எல்லாம் சிரிப்பு. கெட்ட பாலை எவனாவது குடிப்பானா? கெட்ட பால். கெட்ட பழத்தை எவனாவது ருசி பார்ப்பானா? வேல்வி ஒரு எச்சில் பட்டை கடை. அவளை ஒரு விவசாயி, அவளை ஒரு தாசி. அவளை எந்த அளவில் கட்டலாம் என்று மனக்கோட்டை கட்டிருக்கிறோம். மாமா, நீ யார்? தங்கத்தின் தங்க, ரத்தத்தின் ரத்த, சட்டத்தை காத்த உத்தமா. மாமா, மணிமேகலை பெற்றெடுத்த பொச்சிலை வேல்வியை எனக்கு அசைக்காமல் இருந்தால் சேதாரமாகாது. பொறுமையாக இருக்கு. மாமா, நயமாக சொல்கிறேன், மதமாக இருந்து சொல்லும் வார்த்தை பொறுமை. ஆமா, மணிமேகலை பெற்றெடுத்த பொச்சிலை வேல்வியை எனக்கு திருமணம் செய்ய வேண்டும். உன் மனம் துடிக்கிறது. சத்தியத்தை காத்தவா, சத்தியம் என்ற ஐதயத்தை காப்பதற்காக இந்த மைத்துனருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. மாமா, இறக்கம் தருவாயில் மணிமேகலை உன் மனமே என் அக்கா. சத்தியத்தை வாங்கிக் கொண்டால் சத்தியத்தை, அந்த சத்தியத்தை காக்க மாமா இந்த காலை கையாக நினைத்து பதிபூஜை செய்ய வேண்டும். மாமா, பதிபூஜை இல்லடா, பாத பூஜை. ஏதோ ஒரு பூஜை விடு. சரி மாமா. மாமா, மணிமேகலை பெற்றெடுத்த பொச்சிலை வேல்வியை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் என்றா நான் சொல்வதை போல் செய்து வைக்க வேண்டும். எப்படி தெரியுமா? உன் சிரசு மேல இருக்க மணிமொழி எனது மனைவி. இந்த நாடு நகரம் அனைத்தும் இந்த சிம்மாசனம் முதல்ல அனைத்தும் முப்படை தளபதி ஆளவதற்கு உயிர் சாத்திரம் எழுதினால் உன் மகள் மணிமேகலை பெற்றெடுத்த பொச்சிலை வேல்விழி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, மனதார ஏற்றுக்கொள்கிறேன். விழிக்காது இந்த நாட்டிற்காது எடுத்து